வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது வீடு ஆசிர்வதிக்கப்படும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உம்முடைய ஆசிர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பதாக. நம்முடைய வீடு எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக இருக்க வேண்டும். அவருக்கு பிரியமான காரியங்கள் நம் குடும்பங்களில் காணப்படும் போது தேவன் நம்மில் சந்தோஷப்படுவார். ஆண்டவருடைய கண்களில் கிருபையும் இரக்கமும் தயவும் நமக்கு உண்டாகும் போது நம் வீடு ஆசீர்வதிக்கப்படும். ராஜாவாகிய தாவீது சொல்கிறார், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்று. ஆம், இன்றைக்கும் உங்களுடைய வீட்டையும் தேவன் ஆசீர்வதித்து அநேகருக்கு முன்பாக சாட்சியாக வைப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்ய போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.